ஓம் நமச்சிவாய. விஸ்வஸ்பியர் சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு 6ஆம் இடம் 12ஆம் இடத்துக்குரிய அதிபதிகள் சேர்க்கை இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான விளைவுகள் உண்டாகும், இல்லை பலன்கள் உண்டாகும், இல்லை பாதிப்புகள் உண்டாகுங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடம் 12ஆம் இடம் சேர்க்கை அப்படிங்கிறது 6ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். இங்கே இந்த 6ஆம் இடத்துக்குரிய அதிபதி செவ்வாயே இவங்களுக்கு 11ஆம் இடத்துக்குரிய அதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6ஆம் இடம்ங்கிறது கடன் பிரச்சனைகள் நோய்களை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். 11ஆம் இடம்ங்கிறது அவரவருடைய வருமானம், அதாவது அவங்களுடைய லாபங்களை சொல்லக்கூடியது இங்கே 11ஆம் இடம். அப்போ செவ்வாய் அவங்களுக்கு வருமானத்தையும் குறிக்கும், அவங்களுடைய கடன் மற்றும் பிரச்சனைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இங்க 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் இங்க 5ஆம் இடத்துக்குரிய இடத்துக்கும் அவனே அதிபதி. இப்போ 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது இருக்கிறதுல ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம். இந்த 5ஆம் இடத்துக்குரிய புதனே சுக்கிரனே இங்க 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனாகவும் வர்றாப்புல. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5ஆம் இடம்ங்கிறது பலவிதமான புண்ணியங்களை சொல்லக்கூடியது, அதாவது பலவிதமான யோகங்களை சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். இங்கே 12ஆம் இடம்ங்கிறது விரயம். விரயம்ங்கிறது நமக்கு அன்றாடம் ஏற்படக்கூடிய செலவுகளை சொல்லலாம், இல்லை நம்மளுடைய விரயங்கள்ங்கிறது நம்மளுடைய இழப்புகளை சொல்லலாம். இப்போ நமக்கு காலம் ஒரு விரயம்தான், பணம்ங்கிறதும் ஒரு விரயம்தான். அதாவது நம்மளை விட்டு ஒரு விஷயம் நம்மளை விட்டு தனி போகுது, அது இனிமேல் நமக்கு திரும்பாது வாழ்க்கையில் அப்படின்னா அதை நம்ம ஒரு இழப்புங்கிறத சொல்லுவோம். இப்போ இங்கே மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிரனே 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இவங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இங்கே உண்டு. சரி, இப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும், அதாவது 6-11க்குரிய செவ்வாயும் இங்கே 5-12க்குரிய சுக்கிரனும் சேர்ந்தா இவங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன விதமான விளைவுகள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சேர்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நெருங்கின அதாவது இடத்துல இருக்கிறது. இப்போ ரெண்டு கிரகங்களும் ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது, இல்லை ஒரு நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட 3 டிகிரிலேருந்து அதாவது அவங்க ஒரு 6 டிகிரிக்குள்ள இருந்தால் அது பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ செவ்வாய் ஒரு 4 டிகிரியில் இருக்குது, இப்போ சுக்கிரன் ஒரு 9 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அங்கே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குங்கிறது அர்த்தம். அல்லது செவ்வாய் சுக்கிரனை பார்க்குது, இல்லை சுக்கிரன் செவ்வாயை பார்க்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடு மேஷத்தில் இருக்குது, இப்போ சுக்கிரன் இவங்களுக்கு இதில் இருக்குது, துலாமில் இருக்குது. அப்படின்னா செவ்வாய் நேருக்கு நேராக சுக்கிரனை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைகள் உண்டாயிரும். அல்லது இப்போ செவ்வாய் மேஷத்தில் இருக்கும்போது சுக்கிரன் கடகத்தில் இருக்குனாக்கோ செவ்வாயுடைய பார்வை 4வது பார்வை இங்கே சுக்கிரன் மேலே படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம், அவங்க 2 பேரும் நெருக்கமாக சேர்ந்து இருக்கணும். அதாவது குறைஞ்சது ஒரு 5 டிகிரி 6 டிகிரிக்கு உள்ளுக்குள்ளே இருக்காங்கன்னா இப்போ சொல்ல போகிற பாதிப்புகள் அவங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். இப்போ அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கிறது, அல்லது செவ்வாயும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்வையோடு இருக்கிறது, அல்லது செவ்வாய் சுக்கிரனை பார்க்கறது, இல்லை இங்கே 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறது, இல்லை 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தால் மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை நெருக்கமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எந்த விஷயத்தை ஆசைப்பட்டாலும் அதை போராடி 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 தான் அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் உண்டாகும். அதாவது எதையுமே நான் நினைச்சேன் எனக்கு உடனே கிடைச்சிருச்சுங்கிறது இருக்காது. அதை போராடி, அதாவது அதுக்காக பல விதமான முயற்சிகள் கஷ்டங்களை சந்திச்சு அதை அடையக்கூடிய ஒரு நிலைமையே உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னா போனவொடனே எனக்கு வேலை கிடைச்சதுங்கிற மாதிரி இருக்காது. அந்த இன்டர்வியூவில் ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கும், அந்த காம்படிஷன்ல எல்லாத்தையும் சமாளித்து அந்த வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். இல்லை ஒரு பையன் ஏற்கனவே வேலையில் இருக்கா, இப்போ அவனுக்கு ஒரு வேலையில் ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறான்னா
அதுவுமே அவனுக்கு வந்து ஈஸியாக வராது. அதை போராடி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி இப்போ ஒரு வியாபாரி இருக்காரு, அவருடைய பொருளை விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அந்த விற்பனை அதை விற்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக போய் அவரால் விற்க முடியாது. அவர் பொருளை விற்கும் போது நிறைய காம்படிஷனை வந்து அவர் வந்து சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில் எது எடுத்தாலுமே ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எல்லாத்தையுமே போராட்டத்துக்கு அதாவது போராடி தான் அதை பெற வேண்டிய நிலைமைகள் வந்து உண்டாகும். அடுத்து இப்போ மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கிரனும் வந்து சேருது அப்படின்னா பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது பலவிதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் உண்டாகலாம். அந்த பிரச்சனைகள் சிக்கல்களை சந்தித்து அதுக்கப்புறம் குழந்தை பெறக்கூடிய யோகம் வந்து உண்டாகும். அல்லது ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்காக அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறேன், மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அதாவது அந்த குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு சில கஷ்டங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம். ஆக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையில கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சிடும். அதாவது ஒன்று குழந்தைகளால தாய் தகப்பன் கஷ்டப்படுறதோ இல்லை குழந்தைகளே கஷ்டப்படுறதோ இவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏற்பட்டுடலாம். அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவுகள் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா நிறைய செலவு இருக்கும், செலவை சமாளிக்க முடியாமல் அவங்க போய் கடன் வாங்குவாங்க. அப்போ கடன் வாங்கி உங்களுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரூபாயை வந்து கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே வந்து கடன் உருவாகிடுது. அப்போ அந்த கடனை வந்து திருப்பி அடைக்க வேண்டியிருக்கும். அப்போ சம்பாரித்து கடனை அடைப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து மாதம் சம்பளம் வாங்குறாரு. சம்பளம் வாங்கின உடனே யார் யார்கிட்ட இந்த கடன் வாங்கினாரோ அந்த கடனை வாங்குறவங்க எல்லாத்தையும் அடைச்சிடுவாரு. அதாவது வர்ற வருமானம் செலவுக்கு போயிடும். அப்போ மறுபடியும் செலவுக்கு ரூபா தேவைப்படும். அப்போ அன்னைக்கு வந்து பணத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கண்டிப்பாக செலவுக்கு ரூபா வேணும்னா மறுபடியும் போய் கடன் வாங்குறது. அப்போ மறுபடியும் கடன் வாங்கினதுக்கப்புறம் அதை வச்சு சமாளிக்கிறது. அப்போ இது வந்து என்ன ஆகும்னா அதாவது மீள முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்திடும். ஒரு பக்கம் கடன் வாங்க, கடனால் வந்து செலவை சமாளிக்க, ஒரு பக்கம் அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு மறுபடியும் போய் கடன் வாங்க, இந்த செலவையும் கடனையும் சமாளிக்கிறதுக்காகவே சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி ஒரு சிக்கல்களை வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தலாம். இன்னொன்று ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க சம்பாதிக்கிறதே பார்த்தோம்னாக்கும் சரி, பாதி சம்பாத்தியம் எங்கேருந்து இருக்குது அப்படின்னா கடன் தான் வாங்கினேன், அதாவது தேவைப்படும் போல் எனக்கு ரூபா தேவைப்படும் போல் நான் போய் கடன் வாங்கினேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வந்து இவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி கடனே வந்து உருவாகிறதுக்கு சூழ்நிலைகள் வந்து உருவாகிடலாம். சரி, இன்னொன்று என் செலவில் பாதி செலவு வந்து தேவையில்லாத செலவு தான், வைத்தியத்துக்காக செலவு பண்ணேன், அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக செலவு பண்ணேன், கடன் வாங்கினதுக்காக செலவு பண்ணேன்னு சொல்லி இவங்களுக்கு இந்த தேவையில்லாத செலவுகள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து உருவாகிடலாம். அப்போ இவங்களுக்கு மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை சேர்ந்த கடுமையான தொழிலில் நெருக்கடி, அதே மாதிரி பொருளாதாரத்தில் வந்து நெருக்கடிகளை வந்து இங்கே வந்து ஏற்படுத்திடலாம். சரி, இது போக இன்னொன்று, செவ்வாய் சுக்கிரன் முக்கியமாக வந்து ரொம்ப நெருக்கமான சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு அதீதமான காதல், அதே மாதிரி காம உணர்ச்சிகள் வந்து உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டதும் காதல் கொண்டதும் கோலம்ங்கிற மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக காதல் போடக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. ஆக செவ்வாய் சுக்கிரன், அதாவது 5-12க்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்து அதிபதி வந்து பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி, மிதுன லக்னத்துக்கு இருக்கிறதுலே ஒரு நல்ல கிரகம். ஆனால் அவனே 12ஆம் இடம் விரயஸ்தானத்துங்கிற ஒரு அமைப்பை பெறதுனால இங்கே வந்து ஆறாம் இடம்ங்கிறது ஒரு துர்ஸ்தானங்கள், அதாவது நல்ல ஸ்தானம் கிடையாது. அதே மாதிரி 11ஆம் இடங்கிறது மாரகஸ்தானம் மிதுன லக்னத்துக்கு. அப்போ செவ்வாய் வந்து ஒரு முழு பாவி. இங்கே 6-11க்குரிய செவ்வாயோட 5-12க்குரிய சுக்கிரன் சேர்றதுங்கிறது மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்துடும். காதல் வாழ்க்கையிலையும் கொண்டு வரும், கல்யாண வாழ்க்கையிலையும் கொண்டு வந்துடும், தொழிலையும் கொண்டு வந்துடும், அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் கொண்டு வந்துடும். அது மாதிரி வந்து உங்களுக்கு உடல் நலத்திலேயே சில பாதிப்புகளை வந்து உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் இது போன்ற பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.